ஆனால் இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த படம் சென்சாரில் மாட்டி தவிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான படம் கிடையாது. பாஜகவும் டிவிக்கும் சேர்ந்து இந்த படத்தை வைத்து ஒரு நாடகத்தை நம்மளா தள்ளி போட்டால் பிரச்சனை, சென்சார் பிரச்சனை தள்ளி போட்டான்னா முடிஞ்சு போயிடும். இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு. விஜய் படத்தை முடக்குறாங்க பாஜக எதிர்ப்பு அரசியலை பண்ண மாதிரி ஆயிடுச்சு. படத்தை முடக்குறீங்களா? திமுக சென்சார் போர்டு உங்க கொள்கை எதிரி தான் உங்க ஆதரவா நின்று பேசுனது. கொள்கை எதிரி தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே கொள்கை எதிரி தான் விஜய் பாஜக மிரட்டுது. விஜய் பாஜகவுக்கு எதிரான ஆள். ஜனநாயகம் படத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை நீங்க அவ்வளவு அண்டர்ஸ்டிமேட் நீங்க பண்ணாதீங்க. மாற்று கருத்தே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சாயம் விழுந்துகிட்டே வருது. ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இளைய தளபதி விஜய் கடைசி படம் ரொம்ப எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, தடங்கள் மேலே தடங்களாக இருக்குது. கடைசியில் படம் டேட்டே தள்ளி போயிடுச்சு. என்னதான் காரணம்? பேக்ரவுண்ட் என்ன, ரீசன் என்ன சார்? பேக்ரவுண்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து படம் எடுத்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. எல்லாருக்கும் தெரியும். அவங்க திட்டமிட்டு பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வரணும். அதில் ஒரு பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி அதில் கொஞ்சம் அரசியல் மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு ஐட்டம்லாம் சேர்த்து இந்த படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. சென்சாருக்கு போகிறப்ப சென்சாருக்கு டிசம்பர் 19 சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு அதில் சில ஆட்சேபனமான கருத்துக்கள் இருக்குது, சில காட்சிகள் இருக்குது. அதை நீக்கணும்னு ஒரு கிட்டத்தட்ட 64 கட்டு கொடுத்துருந்துருக்காங்க போல். அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அந்த கொடுத்த அந்த லிஸ்ட் அவுட் எங்களுக்கு வரல, அதனால் வந்து நாங்கள் செய்ய முடியலன்றாங்க. திருப்பி 5ஆம் தேதி நாங்கள் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சோன்றாங்க. இந்த மாதிரியான காரணங்கள் மாறி சொல்லி கூட அந்த படம் வந்து ரிவைசிங் கமிட்டி, அதாவது சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. சென்சார் போர்டு ஒன்று, சென்சார் போர்டு ரிவைசிங் கமிட்டி ஒன்று. ரிவைசிங் கமிட்டியில் அது ஒரு டீம் பார்ப்பாங்க, சென்சார் போர்டில் ஒரு குழு பார்ப்பாங்க. அது வந்து அடுத்த கட்டமான ஒரு விஷயத்துக்கு போகிறது ரிவைசிங் கமிட்டி. இப்போ ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு என்ஓசி கொடுக்க முடியும், சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னு சென்சார் தரப்பு சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. 2 தரப்பு சொல்கிறப்ப 4 வாரம் எங்களுக்கு டைம் வேணும். சரி, ரிவைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க படம் பார்ப்பாங்க. அவங்க சொன்னதெல்லாம் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு அவங்க ஒப்பீனியன் வாங்கினப்ப தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், உடனே கொடுக்க முடியாதுன்னு சென்சார் போர்டு சொல்லிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு இவங்களை மூவ் பண்ணாங்க. இப்போ வழக்கை வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தள்ளி வச்சுட்டாங்க. உடனே தயாரிப்பு நிறுவனம் படம் 9ஆம் தேதி வராது அப்படிங்கிறத மாதிரி அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் ஜனநாயகனுக்கு வெளியில் நடத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த படம் சென்சாரில் மாட்டி தவிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான படம் கிடையாது. ஒரு சமூக நீதி பேசுகிற படமோ, ஒரு மொழி ரீதியான பேசக்கூடிய படமோ, இல்லை ஒன்றிய அரசை எதிர்த்து பேசக்கூடிய படமோ, இல்லாட்டி வரலாற்றை சொல்லக்கூடிய படமோ கிடையாது. இது ஒரு சராசரியான ஒரு கமர்ஷியல் படம். ஒரு 5 ஃபைட்டு, ஒரு 10 பாட்டு, ஒரு பஞ்சு டயலாக்குன்னு பேசக்கூடிய படம். ஆனால் அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, அந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு பேச்சுக்கு போட்டிருந்தார், அப்புறம் அந்த படத்தில் சில ஆச்சரியகரமான சில வார்த்தைகள் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னால் கூட அதை அவங்க நீக்கிட்டு போயிருக்கலாம். பட் இவங்க சொல்கிற காரணங்கள்லாம் வந்து குழப்பமாக தான் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பாஜகவும் டிவிக்கும் சேர்ந்து இந்த படத்தை வைத்து ஒரு நாடகத்தை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பாஜக இருப்பது உண்மை. பாஜகவும் டிவிக்கும் சேர்ந்து செய்யக்கூடிய நாடகம் அது. இப்போ என்னன்னா, விஜயினுடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறது என்னை போன்ற பலரும் சொல்கிறோம், அவர் வந்து ஒரு ஓட் ஸ்பாயிலராக தான் இருக்கிறாரு. ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய வேலை. பாஜக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கும். ஓட்டுகளை சிதறடிக்கக்கூடிய சில பேர் ஸ்பாயிலராக பயன்படுத்துவாங்க ஒவ்வொரு தேர்தலையும். அப்போ தமிழ்நாட்டில் இவரை வைத்து இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள், இஸ்லாமிய வாக்காளர்கள், கிறிஸ்தவ வாக்காளர்கள், இந்த வாக்குகள்லாம் திமுகவுக்கு போகிற வாக்குகளாக இருந்துச்சு. இப்போ விஜயை வைத்து இந்த ஓட்டுகளை பிரிச்சுட்டு யாருக்கும் ஒரு தனி பெரும்பான்மை வரல, மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா பாஜக உள்ளே வந்து உட்கார்றதுக்கு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அதிமுக தாவேக அப்படிங்கிற ஒரு வலுவான கூட்டணி பாஜக இல்லாமல் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியாக இருந்திருக்கும். இல்லை அதிமுக தாவேக்கா கூட இன்னும் சில கட்சிகள் சேர்ந்துருந்தாங்க, அவங்க ஒரு வலுவான கூட்டணியாக இருந்திருக்கலாம். ஆனால் இவர் பிடிவாதம் நான் தான் முதலமைச்சருங்கிறதுனால யாரும் ஏற்றுக்கறல. அந்த கூட்டணி ஒன்றும் வலுவடையாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த கூட்டணியோடு தாவேக்காவோடு எந்த கட்சியும் கூட்டணி இல்லை இப்போ வரைக்கும்.
ஓகே. அப்படிங்கும் போது தனிச்சு நிற்கிறப்ப இவரால் வந்து ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது, வாக்குகளை பிரிக்க முடியும். அவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கிறாங்க, சில பேர் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, இவர் ஏதாவது பண்ணிடுவார் நம்புறாங்க இல்லையா, அந்த வாக்குகள் வந்து ஓட்டா பிரியுமே ஒழிய வெற்றி பெறாத அளவுக்கு அந்த வாக்குகள் பத்தாது, 35% வேணும். அப்போ அதுதான் பாஜக இவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், தனியாக நீங்கள் வச்சு ஓட்டை பிரித்து விடுங்கன்னு. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, இவர் திமுகவுக்கு வாக்குகளை பிரிக்கணுங்கிறதா உங்களுடைய இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. திமுகவுக்கு போகிற வாக்குகளே நீங்கள் பிரிங்கன்னு. திமுக என்ன அரசியல் பண்ணுதுன்னா, மொழி அரசியல் பண்ணுறாங்க, மொழியை வைத்து இந்திக்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணுறாங்க, மாநில அரசுக்கு எதிரான அரசியல் பண்ணுறாங்க, செக்குலர் பாலிடிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து பண்ணுறாங்க, மதவாத அரசியலை எதிர்த்து பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது, தொடர்ந்து அது கை கொடுத்துட்டு இருக்கு, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வந்து திமுக ஓட்டுக்களை திமுகவுக்கு போடுறவங்களுடைய வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரணும்னா இந்த அரசியலை செய்யணும். பாஜகவை எதிர்க்கணும், மதவாத அரசியலை எதிர்க்கணும், ஒன்றிய அரசை எதிர்க்கணும், ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோதமான திட்டங்களை எதிர்க்கணும். இதெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ணால் தான் அந்த வாக்கு விஜய்க்கு கன்மையாகும். ஆனால் விஜய் வந்து திமுக எதிர்ப்பை மட்டுமா பண்ணுறதுனால அதிமுக ஓட்டு இந்த பக்கம் கன்மையாகுது விஜய்க்கு. இப்போ அதிமுக நிர்வாகிகள் வர்றாங்க, அதிமுக ஓட்டு கன்மையாகுது. அதிமுக பலகீனமான பாஜகவுக்கும் அது ஒரு சிக்கல் தான். அப்போ பாஜக என்ன நினைக்குது, நான் எதுக்கு அமுச்சு விட்டவனையே நீ திமுகவை டேமேஜ் பண்ணியா, திமுக ஓட்டை கலைச்சி விடியாருன்னு அவனை அமுச்சு விட்டோம், நீ திமுகவை எதிர்த்து அதிமுக காலி பண்ணிக்கிட்டு இருக்கிற, இனிமேலும் நீ வந்து திமுகவை எதிர்த்துக்கிட்டு இருந்தா நம்ப மாட்டாங்க. அப்போ நம்ம பாஜக டிவிக்குங்கிற ஒரு நரேஷனை கொண்டு போனா தான், நீ பாஜகவை கடுமையாக எதிர்த்தா தான் அந்த ஓட்டு உனக்கு ஷிஃப்ட் ஆகும், அப்போ அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சம்மன் வந்திருக்கும், சென்சார் போட்டு தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டுக்கும் ஒரே நாள் நடந்திருக்கும். இது வந்து பாஜகவினுடைய ஒரு திட்டம், பாஜகவும் டிவிகேவும் சேர்ந்து பண்ணக்கூடிய நாடகம் பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த படத்துக்கு பெர்சனலாகவே சில சிக்கல் இருக்கு. இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, படம் 3 மணி நேரம் 28 நிமிஷம் 3 நிமிஷம் 28 செகண்ட், 3 மணி நேரத்துக்கு மேலே படம். தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே படம்னா ஒரு 3 ஷோ தான் போட முடியும், பிரேக் அப்புறம் ஒரு இன்னொரு ஷோக்கு டைமிங்லாம் பார்க்குறப்ப 4 மணி நேரம் வந்துடும் நெருக்கி. ஒரு படத்துக்கு பிரேக் விடுறோம், அடுத்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கேப் கொடுக்கணும், இதெல்லாம் பார்க்குறப்ப 4 மணி நேரம் வந்தோன்னா நாம 3 ஷோ தான் ஒரு நாளைக்கு போட முடியும். அப்போ அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ரெண்டாவது பெர்சன்டேஜ் சிக்கல் இருக்குது. தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. எங்களுக்கு 20% 25% கொடுக்குறாங்க, அவங்க 20% தருவாங்கிறாங்க, அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ரெண்டாவது சமீபத்தில் வந்து அந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்கு பிறகு தான் அவங்க இந்த முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பயங்கரமாக ட்ரோல் ஆகப்பட்டது. அப்படியே பகவந்த் கேசரி மாதிரியே பண்ணியிருக்கீங்க, இதையா வந்து ஒரு வருஷம் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க, இதையா எப்படி வீடியோ ஓட்டிக்கிட்டு சொல்லி கேட்குற மாதிரி ஆகி போச்சு. அந்த பகவந்த் கேசரி ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு. பகவந்த் கேசரி ஒரிஜினல் தெலுங்கு படம் வந்து ட்ரெண்டிங்கில் போய் எல்லா பேரும் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச அப்புறம் இந்த படத்துக்கு உண்டான ஹைப் குறைஞ்சிருச்சு. அப்படியும் இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தை பார்க்குறோம், அந்த படத்தை பார்த்துட்டான்னா தியேட்டரில் போய் உட்காந்தாலுமே அவனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த காட்சி தான் வரப்போது, அடுத்து இந்த காட்சி பாலையா பேசுவார், அடுத்து விஜய் பேசுவார், அந்த பொண்ணு பேசுவார், இந்த பொண்ணு பேசுங்கிற மறு வைக்கல, அதுல வாட்ச் கட்டிருக்காரு, இதுல வாட்ச் கட்டிருக்காரு, எல்லாத்தையும் அப்படியே சேம் டிட்டோவை போட்டு இவங்க ஓப்பன் பண்ண பிறகு இந்த படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு குறைஞ்சிருச்சு. எதிர்பார்ப்பு குறைஞ்சதை காட்டி இன்னொரு படி மேலே சொல்லணும்னா, அந்த படம் ட்ரோல் ஆகிட்டு போச்சு சோசியல் மீடியா மூலமா. அந்த பகவத் கேசரி இதையும் போட்டு அது கேசரி, இது கேசரிக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய இது வந்து உப்புமா அப்படின்னு மாற்றி போட்டு ட்ரோல் ஆனோடனே விஜய் பேசின அரசியல், விஜயினுடைய கடைசி படம், ரெண்டும் இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். அப்படி சூழலில் இந்த படம் வந்து வேற மாதிரி ட்ரோலாக மாறுச்சுன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பெரிய ஒரு செட்பேக்காக போயிடும். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 படத்தில் வந்து விஜய்க்கு வந்து இந்த மாதிரி நெருக்கடிகள் வந்துச்சு. கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகும்போது அதாவது போய்ட்டு அதிகாரிகள் போய்ட்டு சிபிஐ சோதனை நடத்துவது, ரெய்ட் நடத்துவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் கூட பிரச்சனைகள்லாம் வந்தது. விஜய் படம் அப்படிங்கிறதுனால மட்டுமே இந்த மாதிரி நெருக்கடிகள் கொடுக்கப்படுதா சார்? விஜய் படத்துக்கு எல்லா படத்துக்கும் கடைசி நேரத்தில் பஞ்சாயத்து வரதான் செய்யும். விஜய் படத்துக்கு மட்டும் ஏன் வருது? எல்லா படத்துக்கும் தான் வருது. இது அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால இதில் திமுகவுடைய சதியும் உள்ள இருக்குது. வேணும்னே திமுக காரங்க உள்ள பூந்து ஏதோ பண்றாங்க. ஏன்னா திமுகவும் பாஜகவும் வந்துட்டு ரகசிய கூட்டணியில் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு விஜய் இந்த மாதிரி அலக்கழிக்கிறாங்க. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய கூட்டணி 5000 கோடி ரூபாய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன் அமைச்சர் மீது வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. இங்கே வந்து திமுக ஒழிக்காம விட மாட்டேன் அமித்ஷா வந்து கட்சித்துட்டு போறாரு. எப்படி திமுக சித்தாந்தமே வேற வேற எப்படி எதுக்குருவாங்க? எச்ராஜ் என்ன சொல்றாரு? திமுகவை தொடை தெரிவு தான் எங்கள் வேலை, திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அனைத்து சாதிகளும் அர்ச்சகளாகலாம்ங்கிறது தந்தை பெரியார்களுடைய கனவு. கலைஞர் நிறைவேற்ற முடியல, இந்த ஆட்சியில் நிறைவேற்றினாங்க. சாமானியனும் அர்ச்சகராகலாம், கோயில் கருவறையில் போய் அர்ச்சனை செய்யலாம் கொண்டு வந்து இந்த ஆட்சி நீதிமன்றத்து வரைக்கும் போய், இதெல்லாம் அவங்க சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான சித்தாந்தம். ஒத்துக்குருவாங்களா? இது எப்படி கூட்டணியாக இருக்க முடியும்?
விஜய் தான் பிஜேபியினுடைய கள்ள கூட்டணி வச்சு கள்ள உறவை வச்சு இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் ட்ராமா போடுறாங்க. உதாரணத்துக்கு கேட்குறேன், விஜய் கேட்டோடனே ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்கல்ல, விஜய் கேட்டோடனே வெளிநாட்டுக்கு ஃப்ளைட்டில் சார்ட்டர் ஃப்ளைட்டில் மலேசியாவில் போய் ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கு தனி விமானத்தில் போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல, ஏன் சென்சார் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தனி விமானத்தில் போய் இறங்குற அளவுக்கு இவருக்கு அரசாங்கம் எல்லா உதவியும் பண்ணி கொடுக்குது. இமிகிரேஷன் கிளியரன்ஸ் இருக்கணும், ஏவியேஷன் கிளியரன்ஸ் இருக்கணும், அந்த நாட்டோட இந்த நாடு பேசணும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ வேலையை பண்ணி கொடுக்குறாங்கல்ல ஒரு மத்திய அரசு, பாஜக அரசு. கேட்டவுடனே ஒய்பிரிவு மார்ச் மாதத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது அவருக்கு கூட அவர் வீட்டில். கேட்டவுடனே இப்போ பண்ணி கொடுக்குறாங்கல்ல. இவர் ஏதாவது இவருக்கு மேலே வழக்கு இருக்கா, இவர் ஏதாவது டெய்லி போராட்ட களத்தில் இருக்கிறாரா, இல்லை மக்கள் பிரச்சனையோட மக்களாக நிற்கிறாரா, வீட்டில் படுத்து கிடக்கிறவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு பாஜக கேட்டவுடனே கொடுத்துச்சா இல்லையா? கண்டிப்பா. அப்போ பாஜக தான் இவரை காப்பாத்துகிறது, இவர் கேட்கறதா கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் நாடகம் ஆடுறாங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இதை சொல்லிட்டே வரீங்க, நிறைய பேட்டிகள் நானும் எடுத்திருக்கேன், சொல்லிட்டே வரீங்க பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் நடுவில் வந்துட்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான். பாஜக வளர்க்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜய். பாஜக வளர்க்கக்கூடிய குழந்தை, இதுல மாற்று கருத்தே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சாயம் எடுத்துக்கிட்டே வருது. ஏன்னா பாஜக எதிர்க்கிறது இல்லை, இவர் கேட்கறதெல்லாம் பாஜக செய்து கொடுக்கறது. இந்த சென்சார் பிரச்சனை வரைக்கும் பாஜக அவரும் கள்ள கூட்டணி வைத்து தான் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த படம் சென்சார்ல கை வைக்க வேண்டிய படமே கிடையாது, அந்த அளவுக்கு ஒருத்தும் கிடையாது. இது ஒரு கமர்ஷியல், நார்மல் கமர்ஷியல் படம். அது இந்த படத்துக்கு பண்றாங்க அப்படின்னா இந்த படத்துக்கு பின்னாடி இவ்வளவு சிக்கல் இருக்கு. இதுல வந்துட்டு பாஜக அதாவது தாவேக்கா வந்து கூட்டணிக்குள்ள எப்படியாவது கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் வந்து பாஜக ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சம்மன் அனுப்புனாங்க, இந்த மாதிரி என்ன படம் ரிலீஸ் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்த வருவார் விஜய் அவர்கள். அதன் மூலமா அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம். ஓப்பனா எந்த அரசியல் கட்சியாவது மிரட்டி கூட்டணி கொண்டு வரனா? அவங்களுக்கு லூஸா அவங்க மிரட்டி நாளைக்கு காலையில் கூட்டணி வச்சா பாத்தியா மிரட்டி கூட்டு போயிட்டாங்கன்னு அவங்க செட்பேக் ஆகாதா? இந்த அரசியல் கூட தெரியாம பண்ணுவாங்க. விஜயை கூட்டு வராதான் 1000 வழிகள் இருக்கு. ஒரு படத்தை முறைக்கு தான் விஜயை கூட்டணி கூட்டு வரணுமா? இதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். விஜய் படத்தை முடக்கிறாங்க பாஜக, விஜய் பாஜக மிரட்டுது, விஜய் பாஜகவுக்கு எதிரான ஆள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க. அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது. அந்த சந்தேகத்தை உடைக்கணுங்கிறதுக்கு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக படத்தை முறைக்கு நாளைக்கு காலையில் விஜய் கூட்டிட்டு போனாரா யார் நம்புவா? பச்சை குழந்தை கூட தெரியும் மிரட்டி தான் கூட்டு வந்துருக்காங்கன்னு. இது இப்போ தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்த அந்த அரசியலை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ ஏன் பண்ணுறாங்க? விஜய் பாஜகவுக்கு எதிரான ஆள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. அதுக்கு இவர்கள் பண்ணக்கூடிய நாடகம். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ட்ரோல் ஆயிரும், நினைச்ச மாதிரி 1000 தேட்டரில் போட முடியாது, பெரிய கலெக்ஷன் எடுக்க முடியாது, சோலோவாக வருவோம், 1000 தேட்டரில் போடுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். அதுக்கு இந்த காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி பாஜக எதிர்ப்பு அரசியல், அதே நேரத்தில் நமக்கு கலெக்ஷன் வந்து சோலோவாக வந்துடும், தேர்தல் நேரத்தை படத்தை கொண்டு வருவோம். இந்த ஒரு படத்தை முடக்குவதன் மூலமாக மட்டுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பாஜகவோட எதிர்ப்பு வந்து காட்டிட முடியுமா சார்? இப்ப அப்படித்தானே பேசுறீங்க. அணில்கள்லாம் ரொம்ப கோபமா இருக்கு பாஜக மேல தானா? இல்ல அவங்க திமுக மேலேயும் தான் பயங்கர கோபமா இருக்கிறாங்க. திமுக அரசு நினைச்சா இதை பண்ண முடியாதா? திமுக அரசு வேணும்னே செய்து நீங்க கேட்கலையா? சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல் இருக்கு? சென்சார் போர்டு திமுக வச்சிருக்கு, மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கு. அது கூட உங்களுக்கு பாவம் புரியல. அதான் அது மாதிரி சொல்றேன். இது வந்து ஒரு இந்த படத்துக்கு நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு, அது இவங்களாம் ட்ரா பண்ண முடியாது. அப்போ இதையும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுத்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ளஸ் பிஸ்னஸ் ரெண்டையும் கலந்து கட்டி இந்த படத்தை இப்போ இவங்களாம் செயற்கையாக அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ அநேகமாக வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம எதிர்பார்த்ததை விடவும் பயங்கரமான ஒரு ஹிட்டா இருக்கும் அப்படின்னு கூட நினைக்கலாம். படம் நல்லா இருந்தால் ஹிட்டா இருக்க போகுது, அதை பற்றி மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இது வந்து நல்லா இருந்தா இல்லை, கடைசி படம் வேற இவ்வளோ. கடைசி படம் தான் விஜய் ரசிகர் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்களா? விஜய் ரசிகர் போய் பார்ப்பாங்க கடைசி படமா இருந்தாலும் சரி. முதல்ல அந்த படத்துல என்னதான் இருக்குற ஒரு ஆர்வம் வரலையா சார்? அந்த ரெண்டு எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இவ்வளவு தூரம் சென்சார் நிறுத்தி வச்சிருக்காங்க. படம் பார்க்கணுமா? வாய்ப்பு கிடைச்சா பாத்துடலாம். நேரம் போங்க, ஓடிடில இருக்கு. பகவந்த் கேசரி பார்த்தோம். ஓகே, பகவந்த் கேசரி பாத்தீங்கன்னா அந்த நீங்க இமேஜிங் பண்ணிக்கணும். அந்த படத்துல பகவந்த் கேசரி பாக்குறப்ப பாலியாக்கு பூஞ்சிக்கு பதிலாக விஜய் இருந்தா எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு படம் பாக்குற அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு போயிடும். அதனால வந்து உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த படம் பார்க்கணும் ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கும். இல்ல சென்சார் படம் வந்து இவ்வளவு உக்கிரமா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்துட்டு இதுல திமுக எதிர்ப்பை பத்தி அந்த படத்துல எதுவும் பேசி இருக்காரா சார்? இல்ல அரசியல்வாதிகளை பொதுவா பேசியிருக்காரு. எனக்கு என்னன்னா கரூர்ல வந்து ஜனநாயகன் பட ஷூட் வந்து நடந்தது, அதெல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க. ஒருவேளை அதனால கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்குதா? திமுக தரப்பு படம்னே வச்சுக்கோங்க, பராசக்தி, அதுக்கே நம்ம பேசிட்டு இருக்க போறேன் சென்சார் கொடுக்கல.
அது நேரடியாக ஒன்றிய அரசு எதிர்த்து பண்றாங்க, இந்திய எதிர்த்து பண்றாங்க. டெல்லி மட்டும் தான் இந்தியான்னு கேட்குறாங்க. அந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் சென்சார் கொடுக்கல. தான் சம்மந்தப்பட்ட படமே அவன் சென்சார் வாங்க முடியாது தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி போய் இடத்துல கொடுப்பாங்க? சென்சார் போர்டுங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி. அது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. கோர்ட்டே ஒரு அளவுக்கு மேலே அதை தலையிட முடியாது. சென்சார் போர்டு தடை பண்ணி வச்சிருக்க படங்கள் நிறைய இருக்கு, லிஸ்ட் இருக்கு. வெளியே வராமல் படம் 15 வருஷம் கழிச்சு வந்த படம் இருக்கு. சென்சார் போர்டு அப்ளை பண்ணி 15 வருஷம் வந்த படம் இருக்கு. குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம், ஆர்கே செல்வமன் டைரக்ஷன் பண்ண படம், ராம்கி நடிச்ச படம். அந்த படம் 92ல் படம் முடிஞ்சு 2007 தான் ரிலீஸ் ஆச்சு. சென்சார் போர்டுக்கு போய் அப்புறம் வந்து ரிவைசிங் போய் ட்ரிபிள் இந்த கமிட்டிக்கு போய் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வழக்கு நடந்து 15 வருஷம் கழிச்சு அந்த படம் வந்து இலங்கை தமிழர் மையப்படுத்தி வந்த படம், ராஜீவ்காந்தி படுகொலையை மையப்படுத்தி வந்த படம். இப்போ காற்றுக்கண்ணை வெளின்னு ஒரு படம், அது இலங்கை தமிழர் மையப்படுத்தி வந்த படம். இந்த மாதிரி இடம் நிறைய படங்கள் இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு இது ஒருத்து கிடையாதுடா. இது ஏன்டா இப்படி போட்டு முடக்குறீங்க, இது கேசரி தான்டா, திண்டு போறாங்க, விடுங்கடா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அது விஜய் படம் இல்லையா, ஸோ அவங்க ஒரு பயப்படுதுன்னு நினைக்கிறேன். மத்திய பயப்படுறாங்க போல இருக்குது. ஓகே, இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு ஏதாவது பயம். விஜய் இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சுன்னா மத்தியில் ஆட்சி போயிடும். ஆமா, மோடி பதவியில் இருவாரு. பாக்குறீங்களா, கூட்டம் பாக்குறீங்களா, ஒவ்வொரு மீட்டிங்லயும் கூட்டம் பாக்குறீங்கல்ல, ரசிகர்கள் எந்த அளவுக்கு, தொண்டர்கள் எப்படி மாறி நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கல்ல. மாறி நிக்கல, ஏறி நிக்கிறாங்க. ஆமா, உயிரை கொடுக்கவும் ரெடியா இருக்காங்க சார். உயிர் போயிட்டு தான் 41 பேரு உயிரை கொடுக்கவும் ரெடியா இருக்காங்க. உயிர் போயிடுச்சு 41 பேரு. ஆமா, அவங்களுடைய கொள்கை, சித்தாந்தம், என்ன ஓட்டங்கள், இதெல்லாம் நீங்க பாக்கணும். என்ன ஓட்டம் இல்ல, ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன ஓட்டம் இல்ல, ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன சித்தாந்தம் சொல்லுங்க, அவங்க தான் கேட்கணும். அப்படி இருக்கப்ப நீங்க ஒன்றிய அரசு இந்த ஒரு படத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்கறதெல்லாம் வந்து இது திட்டமிட்டே 2 பேரும் நடத்தக்கூடிய ஒரு நாடகம். இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா நினைச்ச மாதிரி 1000 தேட்டர்ல போட முடியாது. இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து 4 ஷோ போட முடியாது. இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டர் ஓனர் பிரச்சனை பண்றாங்க. இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம சொல்ல வந்து கருத்து சீக்கிரம் போய் சேராது. அதனால என்ன பண்றாங்கன்னா தடத்தை தள்ளி போடுவோம், நம்மளா தள்ளி போட்டா பிரச்சனை, சென்சார் பிரச்சனை தள்ளி போட்டான்னா முடிஞ்சு போயிடும். இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, பாஜக முடக்குது, பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு பிசினஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நரேஷன் பண்றாங்க. சொல்ற காரணம், இவங்க சொல்ற காரணங்களையும் பாக்குறப்ப இது முழுக்க ஒரு நாடகமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு இது ஒத்தே கிடையாது. ஏன்னா இந்த படம் முடிஞ்ச கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. ஆமா, நீங்க ஏன் டிசம்பர் 10 வாங்குனீங்க சென்சார்? டிசம்பர் 1 வாங்கிருக்கலாமே. உங்க படம் நீங்க பொலிட்டிக்கலா பேசுறீங்க, கடைசி படம் உங்களுக்கு பஞ்சாயத்து வரும் உங்களுக்கு தெரிஞ்சா 1 மாசத்துக்கு முன்னாடி சென்சார் வாங்கிருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? படம் தான் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. விஜய் அந்த படத்தில் நடிச்ச விஜய் மறந்துருப்பாரு. அந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஜூன் ஜூலைலாம் முடிஞ்சிருச்சு, படம் மொத்த படம் முடிஞ்சிருச்சு. அப்ப இது வந்து திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு டிராமா தான். அவரோட அரசியலே மடைமாற்றுவதற்காக அவருக்கு இந்த மாதிரி பிரஷர் கொடுக்கப்படுது அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் பேசிக்கிறாங்க. இந்த பிரஷர்னால இப்ப எங்க இருக்காரு? அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு ஆலோசனையில இருப்பாரு. அடுத்த கட்ட மூவ் என்ன பண்ணலாம், வீடியோ போடலாமா, சென்சார் போர்டு என்னுடைய நண்பிகள் ஆசைப்பட்டு பொங்கலுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுடைய ஆசை நிராசை ஆட்டிங்க, வேணும்னா நீங்க வந்து எங்க வீட்டில் டிவியை கூட ஆஃப் பண்ணிக்கங்க, படத்தை வந்து நீங்க முடக்காதீங்க அப்படின்னு வீடியோ போடுவாரா? இல்லாட்டி இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்ற வாதத்துக்கே வருவோம். பாஜக தான் முடக்குதுன்னு உங்க வாதத்துக்கு வச்சா கூட ஒன்றிய அரசோ பாஜகவையோ சென்சார் போர்டோ எதிர்த்து ஏதாவது பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் ஏன் பேசல? அவர் எஸ்ஐஆருக்கு திமுக தான் குறை சொன்னாரு. ஆமா, அது மாதிரி இப்போ இதுக்கு திமுக சொல்லலாம். நாளைக்கு சொல்ல முடியாது, விளையாட்டுக்கு சொல்லலாம். சீரியஸாவே நாளைக்கு காலையில் வீடியோ போட திமுக அரசே நீங்க வந்து படத்தை முடக்குறீங்களா, திமுக சென்சார் போர்டே அப்படின்னு நாளைக்கு காலையில் வீடியோ போட்டாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்க அதுக்கு திருப்பி நீங்க திமுக திட்ட கூட செய்வீங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால திமுகவோட எதிர்ப்பு வந்து இந்த படங்கள் ஃபுல்லாவே நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. படம் பத்தி யாருக்கும் தெரியல, திமுக எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இதற்கு அப்புறமாக அவருடைய வியூகம் என்னவாக இருக்கும், திமுகவோட எதிர்ப்பு அவர் எப்படி எல்லாம் வெளிக்காட்ட போகிறான்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படி காட்டினாரு அதே தான். இப்போ எப்படி காட்டணும், போற இடத்துலலாம் 3 நிமிஷம் பேசினாருன்னா அதுல 3 நிமிஷத்துல 2.5 நிமிஷம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. 30 நிமிஷம் பேசியிருக்காருன்னா 20 நிமிஷம் திமுக 10 முறை சொல்றாரு. அது யாரோ எழுதி கொடுத்துருப்பாங்க ஜோசியக்காரர், 10 முறை சொல்லுங்கள், 10 முறை சொன்னால் உங்களுக்கு நல்லது நடக்கும். வாட்ஸ்அப்ல வரும். இதை வந்து 7 பேருக்கு நீங்க வந்து அனுப்பிச்சீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு காலங்காலத்துல ஏதாவது அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஜோசியக்காரங்க சொல்லியிருக்காங்க. 10 முறை தீய சக்தி திமுக என்று சொன்னால் 21 நாளில் உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லிப்பாங்க போல. அது மேலே தீய சக்தி திமுக, அதீய சக்தி திமுக, அது வேற மாடுலேஷன்ல இந்த ஒரு படத்துல எதுவும் புதிரும் இது புரியாத புதிரும் ஒரு படத்துல விஜய் இது நம்ம நதுவரன் பேசியிருப்பாரு. ஐ நோன்னு வேற மாடுலேஷன்ல. ஜெயலலிதா அம்மையாரும் இதை தான் கையில் எடுத்தாங்க, எம்ஜிஆர் அவர்களும் அதை தான் கையில் எடுத்தாங்க. இந்த அளவுக்கு விமர்சிக்கப்படல. அந்த மாதிரி இருக்கிறப்ப இவர் எங்க இருந்தாரு? அந்த மாதிரி இருக்கப்ப தலைவா படத்துக்கு என்ன நடந்துச்சு? கொடநாட்டில் போய் நின்னார் இல்லையா, அம்மா உங்களுக்கு நாங்கள் அணிலா இருப்போம்மா,
தாவி தாவி ஓடி ஓடி வேலை செய்வோம்மா, எங்கள் படத்தை தயவு செய்து உடைக்கிறாதீங்கம்மா அப்படின்னு போய் கேட்டார்ல. சரி, அந்த வீடியோவாவது இப்போ போடுங்கய்யா. ஐயா சென்சார் போர்டு ஆஃபீஸர் சார், என் நண்பிகள்லாம் ஆசைப்படுறாங்க சார், ஒரு வீடியோ போட்டுருங்க சார் சொல்ல வேண்டியதானே, ஏன் இப்போ வரைக்கும் போடல? எல்லாமே லேட்டாகவே பண்ணுறாப்புல, டிலேவாகவே போயிட்டுருக்கு. அவர் வீட்டில் சிக்னல் எதுவும் ப்ராப்ளமானு தெரியல. இந்த செய்தி போய் சேர்ந்துச்சா, படத்தை நிப்பாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. எஸ்ஆர் வந்ததுக்கு அப்புறம் 10 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டாப்புல. கரூர் சம்பவத்துக்கு 3 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டாப்புல. சார், அந்த பிரச்சனையுடைய உள் ஆழத்தை இறங்கி அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தான் அலசி ஆராய்வாரா? ஆமா சார், மக்களுக்கு நம்ம வந்து பொத்தாமதுவா பேசிட்டு போயிட முடியாது இல்லையா? சரி, நண்பா நண்பிகளுக்காவது ஒரு வீடியோ சொல்லுங்க. நம்ம சோலா வருவோம் நண்பா, கலக்குற நண்பா, பிளாஸ்ட் பண்ற நண்பா, வைப் பண்ற நண்பா, கவலைப்படாதீங்க, நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க, பொங்கல் முடிஞ்சு நம்ம ஜனநாயகம் தெருக்கி விடுறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடணுமா இல்லையா? அதான் ரசிகர்களே ரெடியா இருக்காங்கல்ல, என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்ட்டாங்க. பொங்கல் சாப்பிட மாட்டாங்களா? பொங்கல் சாப்பிடுங்களா இல்லையா? கண்டிப்பா பொங்கல் சாப்பிடுங்க. அது வந்து இப்ப வர பொங்கல் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமான பொங்கலா இருக்காது விஜய் ரசிகர்களுக்கு. காரணம் என்னன்னா, படத்தை எதிர்பார்த்து காத்துட்டு அப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறப்ப கடையில கூட பொங்கல் சாப்பிட மாட்டீங்க. ஆமா ஆமா, கடையில கூட பொங்கல் அப்படின்ற வார்த்தையை நாங்க படிக்க கூட பயன்படுத்தவே மாட்டோம். ஜனநாயகன் படத்துக்கு யாருமே ஆதரவு தரல, படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு நடக்குது, யாருமே குரல் கொடுக்கலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல காங்கிரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கவலைப்படாத தம்பி, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த ஒரு சப்போர்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? காங்கிரஸ் முழுவதுமா ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ செல்வ பிறந்தவரோ காங்கிரஸ் கட்சியில, காங்கிரஸ் கட்சிங்கிறது அது ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு கட்சி. காங்கிரஸ் கட்சி கண்ட்ரோல் இல்லாத கட்சி. திமுக கூட கூட்டணியில இருக்காங்க. நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி ஒரு கண்ட்ரோல் இல்லாத கட்சி. அது நிறைய நிர்வாகி இருப்பான் காங்கிரஸ் பேரை வச்சுக்கிட்டு. அதுல ஒரு நிர்வாகி ஏதாவது பேசியிருக்கலாம். என்ன சொன்னார் அவரு? இந்த மாதிரியான ஜனநாயக ரீதியாக ஒரு படத்தை எடுத்து சென்சார் கேட்டா கொடுக்க வேண்டியதானா, அது ஏன் முடக்கி வைக்கிறீங்கன்னு பாஜக டிவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர் டீலிங் தெரியாம அவங்க பேசுறாங்க. ஐயோ பாவமே, உண்மையிலேயே ஒரு படத்தை முடக்கி வச்சிருக்காங்க போல அப்படின்றதுக்காக அந்த படத்தை ஜனநாயக ரீதியாக அப்ளை பண்ணா கொடுக்க வேண்டியதானங்க, இது ஏங்க போய் முடக்கி வைக்கிறீங்கன்னு மேலோட்டமும் பார்க்குறப்ப தெரியும். அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தெரியும் உள்ளுக்குள்ள நடக்கிறது. இந்த கூட்டணி தான், நீங்கள் எப்படி டிஎம்கே கூட்டணி நீங்கள் இருக்கிற மாதிரி அவருக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாரு, 2 பேரும் சேர்ந்து வச்சா நாடகத்தை போடுறாங்க, இங்கே லேட்டாக தெரியும். அதனால வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசுறதெல்லாம் வந்து நம்ம அஃபிஷியல் எடுத்துக்கிற முடியாது. காங்கிரஸில் நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்க, பல நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவங்க கருத்து சொல்றாங்க. இதே பொதுவா அப்படி சாதாரணமா கடந்து போயிட முடியாதுல்ல சார். ஏன்னா சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா, காங்கிரஸும் தாவேக்காவும் அப்பப்ப சந்திக்கும் போதெல்லாம் ஒரு புன்னகைக்கிறாங்க, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை வந்து அந்த கூட்டணி இந்த கூட்டணி மாறலாம், திமுக கூட்டணி விரிசல் வரலாம், எவ்வளவு விஷயங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இது கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்கு நேத்து 3 பேரை நியமிச்சிருக்கிறாங்க திமுகவோட பேசுறதுக்கு. திமுக இன்னும் சில நாட்கள்ல கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒரு பேனல் போட போறாங்க, குழு போட போறாங்க. எந்த பிரச்சனையுமே ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரா, மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்கிறாரா, சோனியா காந்தி பேசியிருக்கிறாரா, தமிழ்நாட்டுக்கு செல்வ பெருகந்தை பேசியிருக்கிறாரா, ப. சிதம்பரம் பேசியிருக்கிறாரா, பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ஒரு நபரை இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? ப. சிதம்பரத்தை தெரியும், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர். அவர் இதை பத்தி பேசியிருக்கிறாரா? அபிஷியலா இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறாரா? இல்ல. அப்ப இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில புல்லுரிகள், சில கரையான்கள் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக ஏதாவது வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அகில இந்திய தலைமை எடுக்கிறது தான் இறுதி முடிவு. அவங்க தான் நேற்று குழுவே போட்டாங்களே, ஒன்னும்மா நீங்க காங்கிரஸ் கூட சேர போட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை ஏன்னா வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் நெருங்கிய நண்பர். ஆமா, 2 பேரும் ஒன்னா ஒரே காலேஜ்ல படிச்சாங்க, நெருங்கிய நண்பர். ராகுல் காந்தி விஜய் யாருன்னே தெரியாது சார், ஃப்ரெண்ட் சார். அவர் தான் வந்து என்கரேஜ் பண்ணி அரசியலுக்கு அமுச்சு விட்டுருக்காரு. இந்த கதையெல்லாம் நீங்க கேள்விப்படல? கதையெல்லாம் நீங்க கிளப்பி விடுற கதை தான் எல்லாம். ராகுல் காந்தி அவர் ஒன்னா ஒரே ஸ்கூல்ல ஒரே லேல கழிச்சு படிச்சாங்க, 2 பேரும் மரத்துக்கு தான் டீ சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவீங்க போல கழிவிட்டா. அது கிளப்பி விடுறதுதான். கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஒரு தேசிய கட்சியாக ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. அவ்வளோதான். இது உடனே கூட்டணி வந்துடுவாங்களா? பிஜேபி கூட தான் வந்து சப்போர்ட்டாக பேசினாங்க. பிஜேபி கூட போயிருவீங்களா? வானதி சீனிவாசன் பேசினாங்க இல்லையா, சம்பவம் நடந்த பிறகு எங்களுக்கு ஒரு கூட்டணி வரப்போகுதுன்னு பேசிட்டாங்க இல்லையா. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலேயே பேசினார் தாவேக்காவுக்கு ஆதரவாக. அப்போ அந்த கூட்டணிக்கு போயிருவீங்களா? பாஜக நிர்வாகி எல்லாமே தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசினாங்க, அந்த கூட்டணிக்கு போயிருவீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. ராகுல் காந்தி பேசுனது மட்டும் ஏன் முடிச்சுட்டு தொங்குறீங்க? கொள்கை எதிரி பாஜக, கொள்கை எதிரி தான் உங்களுக்கு கை கொடுக்குறானே. கொள்கை எதிரி தான் உங்களுக்கு கை கொடுத்தான். இப்ப உங்க கொள்கை எதிரி தான் உங்க ஆதரவாளி பேசுனது. கொள்கை எதிரி தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே கொள்கை எதிரி தான் கரூருக்கு சப்போர்ட்டா பேசுனது. அதே கொள்கை எதிரி தான் நேத்து இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரை பக்கத்துல வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி தான் நான் கரூர் சம்பவத்துக்கு காரணம்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாயந்திரன் சொல்றாரு. உங்களுக்கு ஆதரவா தான் பேசுறாரு.
அப்ப நீங்க அவங்களோட கூட்டணி வச்சிருவீங்களா? நீங்க என்னைய கடைசியில அவங்க கூட இல்ல சேர்த்து நீங்கன்னா நீங்க நாங்க ஒரு பொதுவான ஆட்கள். தாவேகாவினுடைய நிர்வாகிகளை சொல்றேன், தாவேகா கட்சியா சொல்றேன். அப்ப இது வந்து ராகுல் காந்தி ஒரு ஒரு கட்டசிக்கு பேசியிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா அகில இந்திய தலைமையோ காங்கிரஸ் கமிட்டியோ ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேயோ ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடப்பதற்கான பேனலே போட்டாங்க. அது கிளியரா போயிட்டு இருக்கு. அதுல முன்ன பின்ன சீட்டு பேரே பேசுவாங்க, அது முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட் செய்வதனால வந்துட்டு காங்கிரஸ் அப்படியே அது கூட வந்து கூட்டணி போகும் அப்படின்ற மித்தெல்லாம் வந்துட்டு உடைக்கப்பட்டு விட்டது. அதெல்லாம் கற்பனை. நேற்று இதே சம்பவத்தில் தான் பேனல் போட்டிருக்காங்க, கூட்டணி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 3 பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. கூட்டணி ஏற்கனவே மேலிட பொறுப்பாளர் போட்டிருக்காங்க, கிரீஜோடங்கிற ஒருத்தர் பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. இப்போ போட்டிருக்கிறது வந்து ஷீட் ஷேரிங் பற்றி பேசுறதுக்கு 3 பேர் போட்டிருக்காங்க. ஆமாம், 3 பேர் போட்டிருக்காங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா? அது வேலை அது வாடகை போயிட்டு இருக்கு. மேலிட பொறுப்பாளர் போட்டிருக்காரு, அவர் வந்து திமுக தலைவர் சந்திக்கிறாரு, கூட்டணி சம்பந்தமாக பேசுறதுக்கு 3 பேர் போட்டிருக்கிறாங்க. அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. செல்வ பிறந்து நாங்கள் அங்கே தான் இருக்கிறோங்கிறாரு, வா சிதம்பரம் அங்கே தான் இருக்கிறோங்கிறாரு, மல்லிகார்ஜுன கார்கே அங்கே தான் இருக்கிறாங்கிறாரு, சோனியா காந்தி அங்கே தான் இருக்கிறோங்கிறாங்க, ராகுல் காந்தி அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ யார் இதை கிளப்புறது? இவங்கெல்லாம் அதிகார மையமாக இருக்கக்கூடியவர், காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடியவர்கள். இவங்க கிளியராக இருக்காங்க, நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்றோம் அப்படின்னு. இப்போ யார் இதை கிளப்பி விடுறது? இந்த சம்பவம் விஜய் சம்பவம் வர்றதுக்கு முன்னாடி இவரை யாருன்னு நமக்கு தெரியும். பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ஒரு கேரக்டரே நமக்கு தெரியாது. அப்போ எங்கேயோ தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் டெல்லியில் இருக்காரு, வெளிநாட்டில் படிச்சிருக்காரு, அங்கேருந்து இங்கே வர்றாரு. அவர் வந்து ஏதோ 2 வார்த்தையை பேசிட்டு போறாரு. அப்போ அவரே சொல்றாரு, நான் தனிப்பட்ட முறையில் வந்தேன், ஏதா இருந்தாலும் அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்றாரு. விஜய் நான் சந்தித்து தனிப்பட்ட சந்திப்புன்றார் அவர். விளக்கமும் கொடுத்த. இதுக்கு பிறகும் நீங்க வந்து கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு சொல்றது வந்து உங்களுடைய அதீத கற்பனையும் ஆசையும் தான். பாஜக வந்து தமிழ்நாட்டில் பெருமளவில் வந்து கால் ஒன்ற முடியல, வேற வழியே இல்லை, எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும். அவங்க ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் படத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க கொடுக்கும்போது, விஜய்க்கு இந்த மாதிரியான நெருக்கடிகள் அவங்க கொடுக்கும்போது, அவங்களோட தொண்டர்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ரசிகர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ பாஜகவுக்கு இன்னும் ஒரு பின்னடைவை கொடுக்காதா சார்? அவங்க இதை பத்தி யோசிக்க மாட்டாங்களா? இல்ல, விஜய் ரசிகர்கள் எப்படி பாஜக கோட் போடுவாங்க? விஜய் ரசிகர்கள் எப்படி பாஜக ஓட்டு போடுவாங்க? பொதுவாக ஒரு காமன் மேனாவே இருக்கிறாங்க. காமன் மேன் ஓட்டு தான் பாஜக கிடையாது. காமன் மேன் ஓட்டு போட்டு தான் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்குமே. பாஜகவுக்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கி அந்த மதவாத சித்தாந்தத்தில் ஊறி போனவங்க போட்டுட்டு இருக்காங்க காலகாலமா. அது பெருசா ஓட் பேங்க் எல்லாம் கிடையாது. அந்த ஓட் பேங்க் சின்னதா தான் இருக்கு. 15 வருஷமா அவங்க ஆட்சியை பிடிச்சாங்களா? நடந்த நாடாளுமன்ற தேர்தல் கொஞ்சம் கொஞ்சமா பர்சன்டேஜ் டெவலப் ஆயிருக்கு. ரைட், அது ஓகே. நோட்டாவுக்கு கீழ இருந்தவங்க இன்னைக்கு பாருங்க. பாஜக ஓட்டு வந்து விஜய்க்கு போடுறவங்க பாஜகவுக்கு போடுவாங்களா? விஜய் பாஜகவுக்கு போடுறவங்க விஜய்க்கு போட்டுருவாங்களா? அந்த ஓட் பேங்க் வேற, இந்த ஓட் பேங்க் வேற. இது வந்து எப்படின்னா திமுகவை டார்கெட் பண்ணுறதா இந்த வேலை பண்ணுறாங்க. திமுக ஓட்டு போடுறவங்க பார்த்தீங்களா, விஜய் திமுகவை எடுத்துக்கிற மாதிரி விஜயும் பாஜக எதிர்க்கிறாங்க. அப்போ திமுகவோட விஜய் தான் பெட்ரு அப்படிங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு சார்? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான நிலைப்பாடு இருக்காங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பயணிப்பதற்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான குழு போட்டிருக்கிறாங்க. சீட் ஷேரிங் பேசுறதுக்கான ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. மேல்மட்டத்திலையும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. சீட்டுகள் முன்ன பின்ன கேட்டாலும் கூட அவங்க கூட்டணி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, தெளிவாக இருக்குது, போயிட்டே இருக்கிறாங்க. மிக விரைவில் அதுக்கு உண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வெளியில் வரும். அதனால் அந்த கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக. கடைசியான இறுதியான ஒரு கேள்வி, ஜனநாயகன் படம் எப்போதான் ரிலீஸ் ஆகும்? கண்டிப்பாக இந்த மாதம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏப்ரல் மாதம் வரைக்கும் தள்ளி போகலாம் அப்படின்னு சில வதந்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, வதந்திகள் உண்மையாக இருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாம் எக்ஸாம் நடந்துருக்கு, +1 +2 எக்ஸாம் நடக்குது. அவங்கெல்லாம் முடிஞ்சு அந்த நண்பர்கள்லாம் வெக்கேஷனில் தான் படம் பார்க்க முடியும். வீட்டில் போனால் அடிச்சு விட்டாங்க. இப்போ ஏன்னா படிக்கிற நேரத்தில், எக்ஸாம் நேரத்தில் ஸ்கூலுக்கு படத்துக்கு போறியா, ஜனநாயகன் படம் பார்க்க போறியா அப்படி கேட்பாங்க. அதுவும் அவங்களுக்கு ஒரு செட் பேக். அதனால் வந்து மார்ச் அந்த மாதிரி டைமில் எக்ஸாமில் லீவ் முடிஞ்சு இந்த வெக்கேஷனில் இருக்கிறப்ப வெயிட் பண்ணுறதுக்காக அந்த படம் அப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எலெக்ஷனும் இப்போ நெருங்கி வந்துடும். ஓகே. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு மார்ச் வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஒருவேளை வந்து ஏப்ரல் மேலே ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேர்தலில் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு கூட. ஆமாம், அந்த ஒரு படம் வந்தோடனே ஒட்டுமொத்தமாக எல்லாம் படத்தை பார்த்துட்டு போய் கூட்டமாக நின்று வரிசையாக நின்று எல்லாம் வந்து ஐயோ விஜய் படத்தை பார்த்தோன்னே ஓட்டு போட்டோம்னா எல்லாருக்கும் மூடு வந்துடும். அப்படி உடனே நேரம் போய் ஓட்டை போட்டு உடனே அடுத்த அந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது, தேர்தல் வருது, முதலமைச்சராக அப்படிதான் அவங்களுடைய பிளான். படத்தை பாக்குறாங்க, நேரம் அப்படி போய் ஓட்ட போடுறாங்க. ஓட்ட போட்டோடனே அப்படி ஜெயிக்கிறாரு அவர். அப்படி நேரம் வந்து சட்டமன்றத்துக்கு போயிறாரு. சட்டமன்றத்துக்கு போய் அவங்க சிஎம் ஆயிடுறாரு. சாட்டை எடுத்து எல்லாரையும் இப்படி வெளுக்கிறாரு எங்க சட்டமன்றத்திலே. நீங்க தாவேக்காவினர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பாருங்க, படம் ரிலீஸ் ஆகும்போது, எலெக்ஷன் நெருங்கும் போது நீங்க பாருங்க, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஒரு மாநிலத்தை காப்பாற்றுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. ஒன்றிய அரசு வரக்கூடிய நிதி வர மாட்டேங்குது. வந்து புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் காசு கொடுக்குன்றாங்க. உயர்கல்வியை வந்து கலைச்சிட்டாங்க. உயர்கல்வி நிறுவனமாக UGCன்னு ஒன்று இருந்திருக்கு, நீங்கள்லாம் படிக்கிறப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க, அதவே கலைச்சிட்டாங்க.
யூஜிசி அதை கலைச்சிட்டு இவங்க ஒரு அமைப்பை கொண்டு வர்றாங்க. வரக்கூடிய இந்த எஜுகேஷன் இயரில் நீட்டு வந்து நர்சிங்க்கும் நீட்டு வரப்போகுதுன்றாங்க, பாராமெடிக்கல் அத்தனைக்கும் நீட் வேணுங்கிறாங்க. இப்படி எத்தனையோ பிரச்சனை, அறிவு சார்ந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஜனநாயகம் படத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் அவ்வளோ அண்டர்ஸ்டிமேட் நீங்கள் பண்ணாதீங்க. அத்தை நான் சொல்கிறேன், ஒரு படம் வந்தோடனே எல்லாம் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது வந்து கற்பனையாக தான் முடியும். கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.